எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய ஓட்டுநர் நடத்துனர்கள் மற்ற பணியாளர்கள் எல்லாம் மாதம் முடிந்த உடனே ஊதியம் வாங்குகின்ற நிலை இருக்கின்றது. அதுவரை அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் தான் இருந்தது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1ஆம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் ஒரு முறை மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவ படத்தை நம்முடைய சட்டமன்றத்திலே துவங்கி வைக்க மட்டுமல்ல 100ஆண்டு விழாவுக்காக நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் வந்தபோது நானும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த போது கேட்டேன், கண்ணெல்லாம் சிவப்பா இருக்க, ராத்திரி தூங்கலையா அப்படின்னு. அப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொன்னது, போக்குவரத்து துறை மின்துறை ரெண்டே நினைச்சாலே ராத்திரி அப்பாவுக்கு தூக்கமே வரவில்லை அப்படின்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இருந்த துறையை சிந்தித்து என்ன செய்யலாம் என்று எண்ணி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை உணர்ந்தார். எவ்வாறு உணர்ந்தார் என்றால், விமானத்தில் போவார்கள், ட்ரெயினில் போவாங்க, பைக்கு கார்லெல்லாம் போவாங்க. அவங்களுக்கு பஸ்ஸுன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் இந்த பேருந்துக்காக காத்திருப்பார்கள். அதிலும் தாய்மார்கள் பேருந்துக்கு கட்டணம் கட்ட முடியாமல் எவ்வளவு தவித்தார்கள் என்பதை எல்லாம் அறிந்த முதல்வர் தான் உடனடியாக சிந்தித்து செயல்பட்டு நகர பேருந்திலே நாள் ஒன்றுக்கு தாய்மார்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பேருந்திலே ஏறி இறங்கலாம், கட்டணம் இல்லாமல் இறங்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து, அதற்காக கட்டணம் இல்லாமல் இல்லை, 2740 கோடியை முன்பணமாக கட்டி ஒரு தாய்மார் பேருந்திலே கால் எடுத்து வைத்தால் முதல்வர் மு க ஸ்டாலின் 16 ரூபாய் அவருக்கு உடனடியாக கண்டக்டரிடம் வழங்கி விடுகிறார். அதுதான் இப்போது ஓட்டுநர் நடத்துனர்கள் மாதம் முடிந்தவுடன் ஊதியம் வாங்கின்ற நிலை இருக்கிறது என்றால், தாய்மார்களுக்கு இந்த திட்டத்தை தந்து அந்த நிதியை கொடுத்து போக்குவரத்து கழக ஊழியர்கள் மகிழ்ச்சியோடு பணியாற்றுகின்றார்கள். அந்த அளவில் மிகச்சிறப்பாக இந்த துறையை கவனித்து வருகின்ற தம்பி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தம்பி வகாப் அவர்களுக்கும் தெரியும். சட்டமன்றத்திலே பேருந்தை பற்றி ஒரு கேள்வி இருந்தால் துணை கேள்விகள் அத்தனை பேர்களும் கையை உயர்த்தி கேட்பார்கள். குறுகிய காலத்தில் தான் இந்த துறைக்கு வந்த அமைச்சர் கேள்வி திருநெல்வேலியை பற்றியதாக இருக்கும். திருவள்ளூரில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பிஜி ராஜேந்திரன் கேட்டால் எழுப்பி அதற்கும் மனதிலே இந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு எத்தனை முறை பஸ் போகுது, எத்தனை தடவை விட்டுருக்கோம், என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி அப்படி எந்த கேள்வி எத்தனை முறை எந்த கோணத்தில் கேட்டாலும் அத்தனைக்கும் பதில் சொல்லுகின்ற ஆற்றல் பெற்றவர் அருமை தம்பி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் என்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும். பயணிகளை குறித்த நேரத்தில் குறித்த இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கடமை உணர்வோடு சிறப்பாக, அதுவும் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியில் நமக்கு இந்த அளவுக்கு இந்த அரசு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி சிறப்பாக பணியாற்றுகின்ற அவர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த அரசு சாமானிய மக்களுக்கான அரசு, ஏழை எளிய மக்களுக்கான அரசு. ஆகவேதான் சாமானிய மக்களை நோக்கி திட்டங்கள் செல்கின்றன. நீங்களும் அந்த மகிழ்ச்சியில் தான் நன்றி கடனாக 40க்கு 40 கொடுத்த உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி நம்முடைய ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும் நீங்கள் எல்லாம் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.